ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டியான பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய், துவரம் பருப்பு, மைதா, வெல்லம், மஞ்சள் பொடி, தண்ணி, தேங்காய். மைதா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா கைக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் அது நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது மேலே டோவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா போலி அழகாக வரும். மைதா சீக்கிரமாகவே ட்ரை ஆகுறதுனால நம்ம அது மேலே எண்ணெயை க்ளீனாக தடவி 2 to 3 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுக்கலாம். இதுக்கே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டவ் மேலே வச்சு பார்க்காம விட்டால் பால் பொங்குற மாதிரி பொங்கிடும். ஸோ பார்த்துக்கோங்க. வெந்திருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். அப்பப்போ அது ஃபுல்லாகவும் வேகக்கூடாது. கொஞ்சம் வெந்திருக்கணும், கொஞ்சம் வேகாமலும் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது வேகாததுனால இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போது இந்த பருப்பும் தண்ணியும் செப்பரேட் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணுற தண்ணியில் ஒப்பட் ரசம் பண்ணலாம். அதை விட்டால் கொழும்பும் பண்ணலாம். நான் ஒப்பட் ரசம் பண்ணியிருக்கிறேன். அதை நான் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். இப்போது அதே பேனில் வெந்த பருப்பை ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்ததுனால 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் வெல்லம் சேர்த்துக்கிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு பொருந்தது இது. வெல்லம் தேவைப்பட்டால் நிறையாவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இவ்வளோ சேர்த்துக்கினா போதும். வெல்லம் நல்லா கரிஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்குவோம். இதை 2 டைப்ஸாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டு அது கரிஞ்சி வந்ததும் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அப்புறமா பருப்பு போடலாம், இல்லைன்னா இப்படி கூட செய்யலாம். வெல்லம் நல்லா கரிஞ்சி வந்ததும் நம்ம துருவி வச்ச தேங்காவை இதுக்கு ஆட் பண்ணலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் ஃபுல்லாக கவர் ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுக்கணும். கம்ப்ளீட்டாக ஆற விட்டால் தான் நம்ம மிக்ஸி ஜார் கெடாமல் இருக்கும். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணின்னு வரலாம். இவ்வளோ இருந்தால் போதும். கையில் இப்படி எடுத்தால் உண்டை பண்ண வரணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. போலியை தட்ட வேண்டியதுக்கான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போலியை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குன்னு ஒப்பட் ஷீட்டில் தட்டலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சாக்கா உங்களுக்கு போலி கட் ஆகாமல் வரும், இல்லைன்னா கட் ஆகிடும். தெரியாதவங்க கூட செய்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக கையில் தட்டுறதை விட இந்த சப்பாத்தி பண்ணுற கட்டையில் தேய்க்கிறதுனால நம்மளுக்கு போலி கொஞ்சம் ஈஸியாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். மேலேயும் கீழேயும் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே தேய்ச்சாக்கா நல்லா ஈஸியாக வரும். நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக ரவுண்ட் பண்ணி தேய்ச்சிட்ருக்குறேன். இங்கே நீங்கள் கையிலே கூட தட்டலாம். கையில் தட்டுறதுனால நிறைய பேர் வராமல் தவிக்கிறீங்க. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே தவாவை ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. தவா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன்ஸ் எண்ணெயை விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச போலி மாவை அது மேலே போட்டு 2 பக்கமும் சப்பாத்தி மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெயே போடணும்னு இல்லை, நெய் போட்டுக்கலாம். இப்படி வேக வச்சிக்கினா நம்ம போலி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ எங்கே போகிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க.